ஹலோ, திஸ் இஸ் ஜெர்லின் மேக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டேட் போர்டில் உள்ள ஒரு எக்ஸாம்பிள் சம் 2.54 பார்க்கலாம். ஸோ என்ன சம் கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + 50. அதாவது 1லேருந்து 50 வரை உள்ள நம்பரை ஆட் பண்ணணும். சரியா? ஸோ இதை வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்று ஆட் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ என்ன ஃபார்முலானா 1 + 2 + 3 எக்ஸெட்ரா n. ஸோ n வரை ஆட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலானா n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2. ஸோ இதில் நம்மளுக்கு என்னோட வேல்யூ என்னதுன்னா 50. ஓகேவா? ஸோ n இஸ் ஈக்குவல் டு 50. ஸோ அதை இந்த ஃபார்முலால அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ n-க்கு பதிலாக நம்ம இந்த ஃபார்முலால என்ன போடுவோம்னா 50 போடுவோம். ஸோ அப்போ என்ன வரும் 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா n-க்கு பதிலாக 50 அப்ளை பண்ணியிருக்கோம் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இதில் என்னோட வேல்யூக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா 50 இன்ட்டு இதில் என்ன பண்ணும் 50 + 1 டிவைடட் பை 2. ஸோ இந்த இடத்துல என்ன வரும்? ஸோ நான் அதில் அப்ளை பண்ணியிருக்கிறத அப்படியே இன்னொரு எழுதி காமிக்கேன். 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா 50 வரை ஆட் பண்ணச்சுல என்ன வந்திருக்கு 50 இன்ட்டு 50 + 1 டிவைடட் பை 2. ஸோ இதை 50ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணணும். அப்போ 50 இன்ட்டு 51 டிவைடட் பை 2. ஸோ இதை டிவைட் பண்ணலாம். 1 2 is 2, 2 2s are 4, பேலன்ஸ் 1 10, 5 2s are 10. ஸோ நம்மளுக்கு இதில் என்ன கிடைச்சிருக்கு 25 இன்ட்டு 51. ஸோ இதில் 25ஐ 51ஐ சாரி 25 இன்ட்டு 51 25ஐயும் 51ஐயும் நம்ம இப்போ இதில் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ 25 இன்ட்டு 51. ஸோ 1 5 is 5, 5 5s are 25, 1 2 is 2, 5 2s are 10. ஸோ ஆட் பண்ணச்சில் 5 7 2 1. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 1275. ஸோ இதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த சம் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதணும். 1 + 2 + 3 எக்ஸெட்ரா n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2. ஸோ இதில் லாஸ்ட் வேல்யூ தான் n. ஸோ இந்த n இஸ் ஈக்குவல் டு 15 நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணச்சுல இந்த மாதிரி நம்ம பண்ணச்சுல நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன சம் கொடுத்துருக்காங்கன்னா 16லேருந்து 75 வரை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 16லேருந்து 75 வரை ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ இதில் 16லேருந்து 75 வரை ஆட் பண்ணணும். ஸோ நம்மளோட ஃபார்முலா வந்து என்னன்னா 1 + 2 + 3 + n is equal to n into n + 1 divided by 2. பட் இதில் வந்து 1லேருந்து ஆரம்பிக்கல. ஸோ நம்ம இதை ஈஸியாக செய்யறதுக்கு என்ன பண்ணலாம்னா 1லேருந்து 75 வரைக்கும் ஆட் பண்ணணும். அப்புறம் -15 வரைக்கும் ஆட் பண்ணணும். அதை சப்ராக்ட் பண்ண ஆன்சர் கிடைச்சோம். ஃபர்ஸ்ட் 75 வரை ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் 1லேருந்து 15 வரை ஆட் பண்ணணும். ஸோ 75 வரை ஆட் பண்ணுறதுலேருந்து 15 வரை ஆட் பண்ணதை சப்ராக்ட் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 75 வரை ஆட் பண்ணுறதுல ஸோ இதில் n இஸ் ஈக்குவல் டு 75. ஸோ இதில் n இஸ் ஈக்குவல் டு 15. ஸோ இதை ஆட் பண்ணி இதில் எழுதுனா ஸோ n-க்கு பதிலாக 75. ஸோ 75 இன்ட்டு 75 + 1 டிவைடட் பை 2 மைனஸ் 15க்கு 15 இன்ட்டு 15 + 1 டிவைடட் பை 2. ஸோ இதை நம்ம செப்பரேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஸோ இந்த ஸ்டெப்லேருந்து அடுத்த ஸ்டெப் எழுதிக்கலாம். 75 + 1 is equal to 76 divided by 2 minus 15 + 1 வந்து 16 divided by 2. ஸோ டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 2 is 2, 3 2s are 6, balance 1, 8 2s are 16. 1 2 is 2, 8 2s are 16. ஸோ அப்போ இதில் 75
into 38 minus 50 into 8 கிடைச்சிருக்கு. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணுவோம். 75 into 38. 5 8s are 40. 7 8s are 56. 56 plus 4 is 60. 3 5 3s are 15. Balance 1. 7 3s are 21. 21 plus 1 is 22. So 0 5 8 2. So 2850. 15 into 8. Next 5 8s are 44. 1 8 is 8. 8 plus 4 is 12. So 120. ஸோ அதுதான் இதில் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம நெக்ஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணலாம். 2850 minus 120. So 0, 5 minus 2 is 3, 8 minus 1 is 7. Okay. So நம்மளோட ஆன்சர் இஸ் 2730. ஸோ இந்த சம் இன்னொருக்கா ரீகால் பண்ணலாம். 16 to 75 வரை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு 1 to 75 ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 1 to 15 வரை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆட் பண்ணி இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ 1 to 75 minus 1 to 15. ஸோ ஃபார்முலா இஸ் n into n plus 1 divided by 2. ஸோ இதில் n-க்கு பதிலாக 75, இல்லை n-க்கு பதிலாக 50. ஸோ 75 into 75 plus 1 divided by 2 minus 15 into 15 plus 1 divided by 2. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணச்சில் 76, இங்கே 15 plus 1 is 16. ஸோ இதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணி, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணால் நம்மளோட ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.